ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆலினி கேமர். நான் உங்கள் ஆலின். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம ஒரு கேம் ப்ளே வீடியோ போட போகிறோம். அந்த கேம் என்னென்னா மெக்கரினா. ஸோ இந்த கேம் வந்து ஒரு நல்ல கேம் தான். நான் இப்போ வந்து கொஞ்சம் ரீசெண்டாக இதை வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த கேமில் என்கிட்ட வந்து இப்போதைக்கு 4 மெக் தான் இருக்குது. 5th மெக் வாங்க என்கிட்ட காசு இல்லை. ஸோ இருக்கிற 4 மெக்கில் என்னோடய ஃபேவரட் மெக் வந்து கில் ஷாட் அண்ட் செகண்ட் வந்து மெக் டாக்டர். ஸோ எம்டி இப்போ இந்த செஸ்ட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போதைக்கு 7th டிவிஷனில் தான் இருக்கேன். ஸோ இப்போ எந்த மேட்ச் போட போகிறோன்னா 5-5 டெத் மேட்ச். மீன்வெல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய ஐடி கேசர். நீங்கள் யாராச்சும் ஃபாலோ பண்ணணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ கில் ஷாட் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கில் ஷாட்டோட பெஸ்ட்டு பேர் வந்து ராக்கெட் லான்ச்சர். ஸோ பாருங்கள், ஒரு மேட்ச்லேயே 2 கில் ஷாட், அவ்வளோ கெத்து. கில் ஷாட்னாலே கெத்து தான். ஸ்லிங் ஷாட், சாரி. ஓகே, இப்போ இந்த ராக்கெட் லான்ச்சரோட பவர் என்னென்னா, நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி 100% ஹெச்பி மேக்ஸிமம் காலி பண்ணிடும். காலி பண்ணலன்னா கில் ஷாட்டோட பவர் டேஷ். ஸோ அந்த பவர் வச்சு நீங்கள் ஈஸியாகவே கில் பண்ணலாம். உங்களோட அந்த டைமில் உங்களோட ஹெச்பியும் கம்மியாகாது. மேக்ஸிமம் நீங்கள் ஈஸியாகவும் கில் எடுக்கலாம், எம்பிபியாகவே ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் உங்களோட டீம்மேட் உங்கள் கில்லை எடுக்காமல் இருக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அடுத்து ராக்கெட் லான்ச்சர் நான் ஒரு கில் எனக்கும் வச்சுட்டானுங்க. என்னை யாரும் ஹரின்னு ஒருத்தன் கில் பண்ணிட்டான். கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்கணும், அடுத்த ரவுண்ட்லேயாச்சும் எடுக்கணும். ஸோ என்னோடய செகண்டு மேக் வந்து எம்டி. ஸோ எம்டி இதுவும் என்னோடய ஃபேவரட். ஏன்னா இது வந்து நீங்கள் மேட்ச்சில் வந்து சாகிறதே இது கம்மி பண்ணும். ஏன்னா அதோட ஹீலிங் ஃபேக்டர். ஸோ இந்த பவர் வச்சு நீங்கள் உங்களையும் ஹீல் பண்ணிக்கலாம். உங்களை சுற்றி உங்கள் டீம்மேட் இருந்தால் அவனையும் ஹீல் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சாகத்தையும் கம்மி பண்ணும், உங்கள் டீம் ஜெகத்தையும் அது அதிகப்படுத்தும். ஸோ சோஹான். ஸோ இந்த மாதிரி இது பல பவர் வச்சுருக்கு. ஸோ எனக்கு வந்து குறி வச்சுட்டானுங்க ராக்கெட் லான்ச்சர். அங்கேருந்து வந்து நான் பார்த்துட்டு ஆப்போசிட் சைடில் கில் ஷாட். பட் நான் சாக மாட்டேன், ஏன்னா இதோட ஹீலிங் ஃபேக்டர். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெக். நான் ஏன் இதை பற்றி இவ்வளோ பேசுகிறேன்னா, என்கிட்ட வேறு மெக் இல்லை, வாங்கிறதுக்கு காசும் இல்லை. ஸோ அடுத்து வந்து ஜெகநாட் இங்கே ஒழிஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த ஜெகநாட் ஆக்சுவலி நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட பவர், இந்த ஷீல்ட் பவர் அண்டு இதோட லைஃப் ஹெச்பி, ஸோ அதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் என்கிட்ட வாங்கிறதுக்கு பதிலாக நான் அதை வந்து நேம் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு என்னால் வாங்கவே முடியாது. ஸோ அடுத்து மெக்கு ஓகே, இன்னும் 7 செகண்ட்ஸ். இதை வச்சு இங்கே உங்கள் டீமை ஹீல் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நல்லவங்களும் ஆகலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் உங்கள் மேட்ச்லேயே. ஓகே, 1 பாயிண்ட் நம்மளுக்கு தான். ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ரவுண்ட் 2ல் வந்து நம்ம கில் ஷாட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாட்டி மேக்ஸிமம் நம்ம சாகாமல் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இல்லை ஃபுல்லாக காலி ஆகலை. ஸோ ஃபஸ்ட் கில் வரும்னு நினச்சேன். ஸோ இங்கே இருக்கிற நம்ம ஏரிஸ்ன்னு நினைக்கிறேன் அது. ஸோ ஏரிஸுக்கு வந்து குறி வைக்கலாம். ஸோ ஏரிஸ் குறி வச்சு ஃபஸ்ட் கில். ஸோ ஒரு கில் போட்டிருக்கோம். செகண்ட் கில் ஆகுமா? நம்ம விட்ட மெக் டாக்டர். ஸோ இட்ஸ் ரிவெஞ்ச். இப்போ பார்த்தீங்களா, நம்ம டீமோட ஸ்கோர் 2, அதில் நம்ம போட்ட ஸ்கோர் 2. ஸோ இதனால தான் சொல்கிறேன், இந்த பேர் தான் அல்டிமேட் பேர். ஓகே, அந்த கில்லை நம்ம எடுக்கணும், இல்லைனா நம்ம டீம்மேட்டே எடுத்துருவான். ஸோ நம்ம டீமோட ஸ்கோர் 3, நம்மளுக்கு வந்து 3 வரும். ஸோ இந்த வந்து நான் மொத்தமாக இந்த 2 மேட்சையும் சேர்த்து நான் எத்தனை கில் எடுத்தேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த மேட்ச்சில் நான் உங்கள் பேரை சொல்லுவேன், அந்த கமெண்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு டாப் 3. ஸோ இப்போதைக்கு எத்தனை கில் போட்டு நான் கவனிக்கல. ஸோ அடுத்து ஜெகநாட் எய்ம் வைக்கலாம். எஸ், அசிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் மெக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என் கூட கண்டிப்பாக ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நான் கண்டிப்பாக எப்போயாச்சும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க. நான் கண்டிப்பாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட மேட்ச் விளாடும் போது உங்கள் எல்லோரும் சேர்த்து. ஸோ ஒருத்தனையே 2 வாட்டி கொண்டு இருக்கும். ஸோ ஆனால் இந்த மாதிரி வெப்பன் வந்து ஒரு இடத்துல யூஸ்லெஸ்னால், மேலே ரூஃப் இருந்தால் அது கண்டிப்பாக யூஸ்லெஸ் தான். ஸோ மேட்ச் முடிய போகுது. MVP யார் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா இப்போயே கமெண்ட் பண்ணுறேங்க. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வர வேண்டிய கில் திருட்டான். ஓகே, 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். விக்ட்ரி நம்மளுக்கு தான். MVP இட்ஸ் மீ. MVP நான் தான். ஸோ நம்மளுக்கு நல்ல ஸ்கோரே கிடச்சிருக்கு.
ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஆல்வின். ஓகே பாய்.